வந்தவர்கள் நகுட பாண்டிகள். மன்னா என்ன ஏழாவது ஊதிய குழுவா? நானே வரி கட்ட பணம் இல்லாமல் உலகம் நடையா நடக்கிறேன். இதுல இவனுங்க வேற சம்பள கொடு போனஸ் கொடு தொல்லை பண்ணுறாங்க. போய் அவனுங்களை மன்னர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வச்சோன்னா அழைத்து கொண்டு வா. உத்தரவு மன்னா. அப்படியே சம்பள பாக்கிய கொடுப்பேன். நீ போய் அவர்களே அழைத்து வா. இல்ல இழுத்து கொண்டு வா. அமைச்சர் பெருமக்களே, உங்கள் மன்னர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வச்சோம். உடனே புறப்படுங்கள். நம் நாட்டை போர் மேகம் சூழ்ந்துடலாம். எனவே எல்லாரும் வந்து சஜாசனை கூட்டம் போட்டு என்ன போரா, இது என்ன பெரிய அக்க போராக இருக்கிறது. நீர் போய் எனக்கு ஒரு மாசம் மருத்துவ இடுப்பு சொல்லிவிடும் ஐயா. அதானே ஒழுங்கா வரி காட்டுவதை விட்டு விட்டு நம் உயிரை ஏன் வாங்குகிறார்? சேவகா, நீ போய் என ராசிக்கு வடக்கே சூழம். அதனாலே நான் போரில் வந்தால் மன்னர் தோற்றிடுவார். எனவேதான் நான் வரவில்லை. மன்னையிடம் போய் தச்சல் இடுப்பு சொல்லிவிடு. அடே அமைச்சர்களா, நம் நாட்டு போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள இக்கட்டான சூழ்நிலையில் அமைச்சரவையை கூட்டினால் ஆளாளுக்கு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க பார்க்கிறீங்களே கோழைகளா. நாங்கள் அனைவரும் போய் நம் நாடு வெற்றி பெறக்கூடிய வந்து சதவசனை செய்து கொண்டிருந்த போதுதான் நீங்கள் வந்துவிட்டீர்கள். கையில் சீட்டு கட்டு வாயில் சுருட்டு நன்றாகவே இருக்கிறது. நீங்கள் ஆலோசனை செய்வது இல்லை மன்னா. எதிர்நாட்டு மன்னிடம் ஏக பாடிசான் பீரங்கி அக்னி போன்ற நயனங்களும் உள்ளது. நம்மிடமா வெறும் கத்தியம் வில்லும் நல்லது. கத்தி வில்லு இரண்டும் தம்பி விஜய் நடிச்ச படமாச்சு. ஐயோ மன்னா, நம் ஆயுதங்களால் சண்டை போட்டால் நிச்சயம் தோல்வியில் தான் முடியும். அதுக்கு நம்ம எல்லாரும் போய் ஜாக்சன் துறை காலையில் வீழ்ந்து விடலாமா? சண்டைக்கு பதிலாக சீட்டாட்டம், அதுவும் தங்களுக்கு மிகவும் பிடித்த மங்காத்தா. சென்ற உலக கோப்பை போட்டியில் ஒபாமாவே உங்களிடம் தோற்றடையவாதான். சபாஸ், அருமையான ஆலோசனை. யார் எங்கே? எதிர்நாட்டு மன்னரிடம் சென்று மங்காத்தா மேட்சுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். அமைச்சர்களா ஓரம்போ ஓரம்போ வெளியே ஒரு பீரங்கி. ஐயா கெளிப்பு எனக்கு தான். ஓடி ரெடி. அடுத்தது ஒரு டஜன் AK-47 வெளியே. அடுத்து ஒரு டஜன் AK-47 உள்ளே. சரி, வேற என்ன போட்டி வச்சுக்கலாம்? நோ. கில்லி தானே? நோ நோ. பம்பரா? நோ நோ நோ. கோலி தானே? நோ நோ நோ. வேறனா வீரவசனம் போட்டி வச்சுக்கலாமா? திரை வரி வட்டி வானம் பொய்கிறது பூமி நுழைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் அடித்தாயா, நாற்று நடித்தாயா, எங்களும் கொஞ்சம் விளையாட எங்களை பெண்களுக்கு மஞ்சள் அடித்து பறிப்பு நின்றாயா, மாமனா மச்சானா மானை கட்டவனை யாரை கேட்கிறவரி, எதற்கு கேட்கிறவரி, மேலே நாட்டை விழுந்த பரங்கியரின் தலைகளை நெற்கவிராக அறுத்து குவித்து விடுவோம். ஜாக்கிரதை. இவன் பேச்சை கேட்டால் செவிடனு கூட காதில் ரத்தம் வந்துடும். வீரபாண்டியரை நீர் வரி வட்டி எதையும் கட்ட வேண்டியது அவசியமில்லை. என்னை ஆளை விட பொதுடா சாமி. என்ன நன்றி.